அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 12/4/2015 பங்குனி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அஷ்டமி திதியானது மாலை 4:37 வரை, பின்பு நவமி திதி. உத்திராட நட்சத்திரமானது இரவு 2:35 வரை, பின்பு திருவோண நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த யோகம். ராகு காலமானது மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டமானது பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப ஓரைகளை பார்க்கின்ற பொழுது காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்று அஷ்டமி என்பதால் கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய் ஆட்சி பெற்று சந்திரனானவர் 10ல் சஞ்சரிப்பதால் சுகவாழ்வு சொகுசு வாழ்வு மேன்மை அடையும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இருக்கிறது. தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் புத்திர வழியில் கூட அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மிதுன ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் செவ்வாய் 10ல் சூரியன் சஞ்சரிப்பது உங்களுடைய பலத்தை அதிகரிக்கக்கூடிய உன்னதமான அமைப்பு என்றாலும், அட்டமஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முடிந்தவரை நிதானமாக செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. நெருங்கியவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள் என்பதால் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ல் சந்திரனும் 10ல் செவ்வாயும் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. சிம்ம ராசி நேயர்களே, சுக்கிரனானவர் 10லும் 6ல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நெருங்கியவருடைய ஆதரவு கூட மிக மிக சாதகமாக அமையப்பெற்று அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படும். சூரியனானவர் 8ல் இருப்பதால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று கவனத்தோடு இருப்பது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் 5ல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் பணம் பல வகையில் வந்தடையும். அது மட்டும் இல்லாமல் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படும். சிலருக்கு உல்லாச பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகளால் அனுகூலங்கள் அதிகரிக்கும். துலா ராசி நேயர்களே, 6ல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைவீர்கள் என்றாலும், 4ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது. செவ்வாய் 7ல் இருப்பதால் நெருங்கியவர்களை விட்டு கொடுத்து செல்வது, அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. முடிந்தவரை கோபத்தை குறைத்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, சூரியனானவர் 5லும் 3ல் சந்திரனும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வகையில் கூட மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன் 8ல் குரு சஞ்சரிப்பதால் நிதானமாக செயல்படுவது நல்லது.
சுக்கிரனானவர் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்றாலும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பண விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம்.